வீரரே இது ஒரு வாழ்ந்திடவே. உன் கரத்த கூந்தலில் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே, இருதயத்தினுள்ளே ஓலை ஒன்று கோதிக்க எந்த மூடி போட்டு நான் என்னை. போதும் போதும், சரி வழிவிடு, நான் ஆபீஸ்க்குள்ள போறோம். ஏய் இருடே போலாம். நேராயிட்டுப்பா, வழிவிடு. ஸ்வேதா சாரி கட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ சொன்னதுனால ஒண்ணு கட்டிட்டு வரல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதான் கட்டிட்டு வந்தேன். அதான் இந்த திமிரு பேச்சு தானே எனக்கு பிடிச்சதே. ரொம்ப தான். அடிக்கிற வெயிலுக்கு 2 நாள் மழை பெஞ்சதுனால தான் நல்லா இருக்கு. ஏங்க நமக்கு மழை வரும் தான் ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. அனிதா உன் அவ எங்க ஸ்கூலுக்கு போயிட்டலா? அடிச்சு கிளப்பி விட்டேன். பாரு ஓப்பி அடிக்கத்தான் பாக்கா. அவ அப்பவும் கூட சேர்ந்துட்டு ஆடியாவ. அதான் இன்னைக்கு அடிச்சு பத்தி விட்டேன். வீட்டுல உள்ளவளே காலேஜ் படிக்க, அவளே காலேஜ் போக மாசு பிடிச்சிட்டு வாரத்துல 2 நாள் லீவ் போட்டு உட்காரா. சின்ன பிள்ளை அதை என்ன பண்ணும்? சண்முகம் இப்படிதான்க்கா, காலேஜுக்கு போனா முக்கால அழியா. காலேஜுக்கு போறது கடுப்பா இருக்குன்றவளுக்கு எதுக்குக்கா 2வது டிகிரி போட்டாளுங்க? வீட்லயே இருக்க வேண்டியதானே. அதான் 2வது டிகிரி ஏன்டா போட்டா நீ போக்காந்து அழியாளுங்க 2 பேரும். என்னத்த சொல்ல? அக்கா சின்ன பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தாளா? இல்லம்மா, அன்னைக்கு ஆத்துக்கு போயிட்டு குடிச்சு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்லை. வீட்டு பக்கமே ஆள காணோம். ஆமாக்கா, என் வீட்டு பக்கமும் வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, என்னன்னு தெரியலையே. சரி அப்படியே போய் பாப்போமாக்கா அவ வீட்டுல. ஏ வனிதா, அவங்க மாமியார் ஏதாவது வேலை கொடுத்துருக்கோம். சும்மா சும்மா நம்ம போய் கூப்பிட வேண்டாம். ஏற்கனவே மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏகாம் பொருத்தமா இருக்கு. ஆமா அது வேணா உண்மைதான்க்கா. எக்கா நான் ஒண்ணு யோசிச்சிருக்கேன்க்கா. என்னம்மா? நான் சந்தோஷ்க்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன்க்கா. என்னம்மா சண்முக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப என்ன சந்தோஷ்க்கு சொல்லியா? ஆமாக்கா, அவட்ட கேட்டதுக்கு அவ படிக்கணும்னு சொல்லிட்டாளா, அதான் சரி இந்த பையனுக்காவது கல்யாணத்தை முடிப்போம்னு சொல்லி பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்க்கா. அன்னைக்கு என்ன சொன்ன பாத்தியா, படிக்க பிள்ளைக்கு எதுக்கு கேட்காதன்னு சொல்லிட்டு பாரு, அவளே அதான் சொல்லிக்கா. நீ சந்தோஷ்க்கு ஃபர்ஸ்ட் பாருமா. எக்க படிக்க பிள்ளைக்கு போய் எதுக்குக்கா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிய நீங்க? அதான் உங்க மாவே இருக்கான்ல, அவன் நீங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வைங்க. அந்த பிள்ளை படிச்சு 2 வருஷம் வேலைக்கு போகட்டும். ஆமாம்மா, அப்படிதான் யோசிச்சிருக்கேன். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? சின்ன பொண்ணு இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா, இங்க ஆளையே காணுமே சொல்லிட்டு. அதை எங்க கேக்கிய? சின்ன பொண்ணு உங்க மாமியார் ஏதாவது சண்டை போட்டுச்சா? ஐயா ஆமாக்கா, சண்டை போடாம இருந்தா தானே ஆச்சரியம். காலையில இருந்து ஒரே பாடம் தான் எனக்கு. விடு சின்ன பொண்ணு, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. ஐயா நானும் பெருசா எடுத்துக்க மாட்டேங்க. அதான் சூடு சொரணை இருந்தா பெருசா எடுத்துக்கிடுவா. அம்மா வனிதாக்க, எனக்கு இல்ல, உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் தாங்க. சூடு சொரணை இருக்கு என்ன? எங்க கொஞ்சம் தாங்கன்னு கேட்டேன். என்னக்கா பேசிட்டு இருந்தீங்க நான் வர்றதுக்கு முன்னாடி? மொபைலுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா சின்ன பொண்ணு, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்படியா, நல்ல விஷயம் தான். எனக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லை இனிமேல் தான் பார்க்கணுமா? ஆமா யோசிச்சிருக்கேன், இனிமேல் தான் பார்க்க ஆரம்பிக்கணும். முதல்ல போய் அவனுக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு வந்துட்டு தானே ஆரம்பிக்கணும். சரிக்கு இன்னும் பக்கத்திலே கிடைச்சிட்டா ரொம்ப நல்லது. ஏன் சின்ன பொண்ணு? பொண்ணு கிடைக்கிறது இருக்கட்டும், உங்க மவன்ட்டு முதல்ல கேட்டீங்களா? என்ன சின்ன பொண்ணு இதெல்லாமா கேட்டுக்கிட்டு இருப்பாவ? ஏய் அம்மா, எந்த காலத்துல இருக்கீங்க? முதல்ல உங்க மவன்ட்டு கேளுங்க. அவன் ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கானா என்னன்னு கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க. ஆமாலடா, முதல்ல உன் மவன்ட்ட கேளு நீ. அப்படியாக்க? நமக்கு ஃபர்ஸ்ட் அவன்ட்டு கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவன் என்ன சொல்றான்றதை பார்த்துக்கிட்டு நம்ம பொண்ணு தேட ஆரம்பிப்போம். சரி சின்ன பொண்ணே கேக்குறேன். கடைசி வெள்ளி வருதுல்ல, நம்ம ஊர் அம்மன் கோயில விசேஷமா இருக்கும். இந்த வாரம் எல்லா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போமாக்க? ஆமா மத்தியா, அதை மறந்தே போயிட்டேன் நானே. கண்டிப்பா போவோம் சின்ன பொண்ணு. நானும் போகணும் தான் சின்ன பொண்ணு யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பா போவோம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை. ஆமா சின்ன பொண்ணு, ஆடி தொடங்குல இருந்து ஒரு வெள்ளி கூட கோயிலுக்கு போக முடியல. இந்த கடைசி வெள்ளிக்காவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடணும். ஆமாக்கா கண்டிப்பா போவோம். பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் ஆளுவே வருவாவல்ல. ஆமா ஆமா, கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கும். அப்ப நேரத்தோட கிளம்ப வேண்டியது. ஒரு 4 மணிக்கெல்லாம் போல கிளம்பிடுறோம். ஏன் சின்ன பொண்ணு? ஆமாக்கா, பார்த்து போயிட்டு வருவோம். ஓகே சின்ன பொண்ணு, டன். சரிக்கா, நான் இன்னைக்கே சொல்லிட்டேன், எல்லாரும் ரெடி ஆயிருங்க. வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போறோம். சரிம்மா, கண்டிப்பா போயிடுவோம். ஆட்டுங்க, உங்க மவளும் 2 பேரையும் வர சொல்லிருங்க. எங்க கூப்பிட்டாலும் வரலன்னு சொல்லுவாளுங்க. அம்முவையும் சண்முவையும் கண்டிப்பா வர சொல்லிருங்க. சரிம்மா, வர சொல்லிடுவோம். சரிக்கா. வனிதாக்கா, இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன கறி? காய்கறி. சத்தியமா சிரிப்பு வரலக்க. வேற ஏதாவது காமெடி ட்ரை பண்ணுங்க.
எம்மா என்னப்பா சாப்பிட்டீங்களாம்மா? நான் சாப்பிட்டேன்பா வா சாப்பாடு எடுத்து வைக்கேன் அம்மா நான் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டு வந்துட்டேன். நான் இன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே போய் அம்மாவை பார்த்துட்டு வருவேன். அதனால நான் வரதுக்கு நேரம் ஆகும். எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் சாப்பிட்ருங்க நைட்டு. ஓ அப்படியே அவன் பொண்டாட்டியை பார்க்க போறியோ சரிப்பா போயிட்டு வா எம்மா ஏம்மா இப்படி பேசுறிய? என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? நல்லா தான் இருக்கேன் அம்மா நீங்க இப்படி கிடையாதும்மா. ரமா மேல எவ்வளோ பாசமா இருப்பிய. இப்போ அவ போய் ஃபோன் பண்ணலன்றதுக்காகலாம் நீங்க கோவப்படுறிய. இதெல்லாம் ஒரு சண்டையாம்மா? ஏன்பா பேச மாட்டே ஏன் பேச மாட்டே இதுவும் பேசுறதுக்கு மேலேயும் பேசுற உன் பொண்டாட்டி நல்லா ஒண்ணுக்கு ரெண்டா ஏத்தி விட்டுருப்பா அதை கேட்டுட்டு வந்து என்கிட்ட பேசுறாதானே அம்மா அப்படிலாம் இல்லைம்மா. நீங்க சொன்னதை கேட்டு நான் தாம்மா அவளை ஏசிட்டு கிடந்தேன். அவ ஆடிக்கு போனதுல இருந்து இப்போ வரையும் நான் போய் ஒரு நாள் கூட அவளை பார்க்கவே இல்லைம்மா. அவளை ஏசிட்டாளா அப்பவாது அவ ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசிக்கணும்ல அப்பவும் பேசல பாத்துக்க உன் பொண்டாட்டி எப்படி இருக்கானே அம்மா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பெரிய சண்டையில எதுவும் வந்துடாம பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்ப 2 பேருக்குள்ள தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன ரொம்ப தான் பேசுற நான் எனக்கு போக தெரியாம இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன் உன் வீட்ல உனக்கு சோறாக்கி போடணும் தானே வந்திருந்தேன் அதுக்கு இதுவும் பேசுற இதுக்கு மேலேயும் பேசுவ நீ நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசுறீங்கம்மா? ஊர் உலகத்துல சொல்றது சரியா தானே போச்சு கல்யாணம்னா அப்படியே மாறிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு சரியா தான் போச்சு ஆ, நீ போ போய் உன் பொண்டாட்டி பார்த்துட்டு வா ஆ, இதெல்லாம் ஒரு சண்டையா? இவளுக்குள்ள மாட்டிட்டு நான் தான் பாடுபட்டுறேன். மா மா ஆதினா என்ன நேரத்தோட வந்துட்டு இன்னைக்கு ஆமாம்மா இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் நேரமா முடிஞ்சிட்டா, அதான் நேரமா கிளம்பி வந்துட்டேன். சரிம்மா காஃபி ஏதாவது போட்டுட்டா சரிம்மா போடுங்க. அப்பா எங்க? அப்பா இப்பதான் அக்கா வெளியே போனாரு அவர் ஃப்ரெண்டை யாரோ பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காவ சரியா? சரிம்மா. சரி நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா ஆட்டம். ச்சே தளபதி தான் விஜய் படத்தெல்லாம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காதுப்பா ஷண்மா அண்ணா அம்மா அம்மா எத்தனை வாட்டி உன்னை கூப்பிடுறது காது கேக்குதா இல்லையா அம்மா நீங்க கூப்பிட்டதுக்கு என்னம்மா நானும் தான் கத்திட்டு இருந்தேன் நீங்க தான் பதிலே பேசல எனக்கு ஒண்ணு கேட்கலையே கேட்டிருந்தா தான் நான் பதில் பேசிருப்பானே என்னம்மா சொல்லுங்க காலையில இருந்து அந்த லேப்டாப்பை தவண்டி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா படிக்கணும்னு சொல்லி தானே லேப்டாப் வாங்கி தர சொல்லி கேட்டா வாங்கி தந்த நாள்ல இருந்து படமா தான் பாத்துக்கிட்டு இருக்க படிச்ச பாடம் ஒன்னும் காணோம் ஆமா சிரிச்சுக்க அம்மா இப்ப என்னம்மா ஆச்சு உங்களுக்கு எதுக்குமே இப்படி கோவப்படுறிய அம்மா ஒன்னு சொல்லிட்டா உடனே கோவப்படுறான்னு சொல்லிடுவா எதுக்கு தான் என்ன கூப்பிட்டீங்க அதையாவது சொல்லுங்க இந்த வாரம் கடைசி வெள்ளியில எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போலாம்னு சொல்லி சின்ன பொண்ணு அத்தை சொல்லி விட்டா அதான் நீயும் வந்துருன்னு சொல்லி சொல்றதுக்காக சொல்ல வந்தேன் அம்மா நீங்க போயிட்டு வாங்கம்மா தான் எங்கேயும் வாரேன்ற வார்த்தை வாயில வந்துடாது எம்மா நிறைய படிக்க வேண்டிய வேலை இருக்குமே நீ படிச்சு கிழிக்கிறத பார்த்துட்டு தானே இருக்கேன் எம்மா வார அம்மு வராளா அம்முவும் தான் வாரா அப்ப சரிம்மா ஆட்டம் கடைசி நேரத்தில் அப்ப நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்காத டென்ஷன் ஆயிடுவேன் நானு சரிம்மா எம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ என்கிட்ட சொல்லவா செஞ்சா அம்மா சொல்லணும் தாம நினைச்சேன் மறந்தே போயிட்டேன் சரி சொல்லு அம்மா அண்ணன் ஒரு புள்ளைய லவ் பண்றாம என்னடி சொல்லியா எம்மா ஆமாம்மா எனக்கே 2 நாளைக்கு முன்னாடி தாம்மா தெரியும் அது அம்மா நான் சொல்லுவேன் நீங்க அவன்கிட்ட கேட்க கூடாது அவன் எப்படி இருக்க முடியும் சொல்லு கேட்குற யாருன்னு அம்மா நீங்க கேட்பீங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன் சாயி கேட்கறா சொல்லு யாருன்னு அம்மா அந்த பொண்ணு பேர் ஸ்வேதாம அவங்க கூட ஆஃபீஸில் ஒன்றா வேலை பார்க்குறாவலாமா ஊருக்கு பக்கத்து ஊர் தாம்மா நீ கூட பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேம்மா பார்த்துருப்பேனா யாருடி எம்மா எனக்கும் யார் வீட்டு பிள்ளைன்னு சொல்லி தெரியலம்மா அன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் தான் பார்த்துட்டு இருக்கும்போது அம்மு தான் பார்த்து சொன்னா இது நம்ம பக்கத்து ஊர் பிள்ளைன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அண்ணனும் பார்த்து வந்தானா எங்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு அந்த பிள்ளை கூட நின்று பேசிட்டு இருந்திருக்காம அதை பார்த்தா நானே கேட்டேன் கேட்டதுக்கு ஆமான்னு உண்மையை ஒத்துக்கிட்டான் அம்மாக்கா ஆமாம்மா என்னடி நீ இப்படி சொல்லியா நான் உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்ப அந்த பிள்ளையவே பார்த்து பேசிடுமே நீ சொல்லிதான் எனக்கே தெரியும் உங்க அண்ணன் என்கிட்ட சொன்னாதானே நான் போய் பேச முடியும் ஐயோ ஆமால மறந்துட்டேம்மா எப்படியாவது அந்த பிள்ளை போட்டோ எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் உனக்கு காட்டுறேன் என்ன சரிம்மாக்கா